அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போகிற இந்த சூழ்நிலையில தான் பிஎம் கிசான் 21வது தவணையான 2000 ரூபாய் எப்போது கிடைக்கும், இந்த 2000 ரூபாய் பெறக்கூடிய விவசாயிகள் யார் யார், இந்த விவசாயிகள் இந்த பிஎம் கிசான் 21வது தவணை பெற வேண்டும் என்றால் இந்த 3 வகையான சரிங்களா அப்டேட்களை, அதாவது பார்த்தீங்கன்னா கேஒய்சி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், அதே போல் ஆதார் அப்டேட் முடிச்சிருக்கணும், உங்களுடைய நில சரிபார்ப்பு முடிச்சிருக்கணும், ஆதார் அட்டையுடன் உங்களுடைய மொபைல் நம்பர் இணைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு 3 முக்கியமான குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே கட்டாயம் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு வேளை இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஎம் கிசான் 21வது தவணை கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதை இந்த 3 விஷயமான அப்டேட்களை விரைவாக சீக்கிரமாக எப்படி நம்ம முடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த பிஎம் கிசான் 21வது தவணை வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. சரிங்களா, ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை அரசாங்க வேலைகளை வீடியோஸாக இருக்கட்டும், எல்லா வீடியோஸுமே ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே தொடர்ந்து வீடியோ பார்க்கலாங்க. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பிஎம் கிசான் ரூபாய் 6000 நிதி 21வது தவணை தொகை பெற இது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின முழுமையான தகவல் மத்திய அரசு திட்டவட்டமாக கூறியிருக்காங்க. அந்த அப்டேட் என்னென்ன, ஸோ இந்த 21வது தவணை பிஎம் கிசான் தொகையை 2000 ரூபாயை பெறுவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாங்க. சரிங்களா, பிஎம் கிசான் திட்டத்தில் நிதி உதவி தொகை வருடத்திற்கு ரூபாய் 6000 பெறுவதற்கு தனித்துவ விவசாய அடையாள எண் கட்டாயம் பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. சரிங்களா, இது கட்டாயமாக வாங்கியிருக்கணும் நீங்கள். அடுத்த அப்டேட்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு மூலம் வழங்கப்படும் பிஎம் கிசான் நிதி உதவித்தொகை வருடத்திற்கு ரூபாய் 6000 பெறுவதற்கு தனித்துவ அடையாள எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி நிதி உதவி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ரூபாய் 2000 வீதம் ஆண்டிற்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 20 தவணை தொகை வழங்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாத இறுதியில் அல்லது நவம்பர் மாத தொடக்கத்தில் 21வது தவணை தொகை விடுவிக்கப்பட உள்ளது அப்படின்னும் மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா, இதை பெறுவதற்கு விவசாயிகள் தனித்துவ அடையாள எண் பெற வேண்டும். இந்த அடையாள எண் அடிப்படையிலேயே விவசாயிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா, அடுத்ததா விவசாயிகள் தங்களின் நில உரிமை விவரங்கள் பதிவு செய்வதன் மூலம் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் எதிர்வரும் காலங்களில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் விற்பனை துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பல்வேறு மானிய திட்டங்களுக்கு அடிப்படையாக இந்த அடையாள எண் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா, ஏற்கனவே ஒரு வட்டாரத்தில் தங்களுக்கு சொந்தமான நிலங்களுக்கான அடையாள எண் பெற்றிருந்தால் வட்டாரங்களில் தங்களுக்கு சொந்தமான நிலங்களை இணைத்தால் மட்டுமே அடையாள எண் பெறுவதற்கு முழு தகுதியானவர்களாக கருதப்படுவார். எனவே அனைத்து வட்டாரங்களிலும் உள்ள விவசாயிகள் தங்கள் பகுதிகளில் உள்ள வேளாண் துறை அலுவலர்கள், தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் மற்றும் வேளாண் விற்பனைத்துறை அலுவலர்கள் உடனடியாக அணுகி சிறப்பு முகாம்களில் தங்களின் நில விவரங்களை பதிவு செய்து மேற்கொள்ளுமாறு பயன்பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, மேலும் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வரக்கூடிய விவசாய திட்டத்தில் தொடர்ந்து பயன்பெற கட்டாயமாக தனித்துவ விவசாய அடையாள அட்டைமுள்ள பெற்றிருக்க வேண்டும். எனவே பிஎம் கிசான் திட்ட பயனாளிகள் உடனடியாக தங்களின் நில உடைமை விவரங்கள் வேளாண்மை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் வணிகத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு
பதிவு மேற்கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது 21வது தவணை தொகை பெறுவதற்கு விவசாயிகள் விரைவாக அடையாள எண் பெற வேண்டியது அவசியம். எனவே அந்தந்த பகுதிகளில் உள்ள வேளாண்மை அலுவலர்கள் மற்றும் தோட்டக்கலை அலுவலர்கள் தொடர்பு கொண்டு ஆதார் எண், ஆதாருடன் இணைப்புள்ள கைபேசி எண் மற்றும் சிட்டா நகலை காண்பித்து உடனடியாக தனித்துவ விவசாய அடையாள எண்ணை பெற்று 21வது தவணையை பெறுவதையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? மத்திய அரசிடமிருந்து இந்த அப்டேட் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாருமே இந்த ஸ்கீமை எல்லாருமே சீக்கிரம் பயன்படுத்திக்கோங்க. எல்லாருமே இந்த அடையாள எண்ணை நீங்கள் பிறப்பிச்சா மட்டும்தான், கொடுத்தா மட்டும்தான், அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிஎம் கிசான் 21வது தவணை கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.